ஓகே, வணக்கம். இந்த அஞ்சாம் மார்க்கெட்டிங் குழுக்கள் வந்து மாதந்தோறும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதந்தோறும் பண்ணக்கூடிய குழுக்களில் வந்து ஒவ்வொரு மாதமும் வீட்டு மனை அவங்களுக்கு கிடைக்குது. வீட்டு மனையோட அவங்க 18 மாதம் ஃபுல்லாக முடிஞ்சு அந்த பேமெண்ட்டுக்கு மீதி பணம் செலுத்தி பிளாட் வாங்குறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் குழுக்களில் விழக்கூடிய பொருட்களை எல்லாருமே வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே விழுது. அவங்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள்னால் அவங்களுக்கு வந்து தங்கம், வெள்ளி, தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வீட்டு உபயோகப் பொருட்கள் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. அதை தவிர்த்து டூரு, அதுக்கப்புறம் பிளாட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது மாதந்தாரம் மாதம் மாதம் நம்மளுக்கு குழுக்களில் எல்லாமே கிடைச்சிட்ருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா மணிக்கு கரெக்டாக கட்டிட்டு வர்றவங்களுக்கு இந்த பெனிஃபிட் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இப்போது தீபாவளியில் நம்ம சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கார்டு, அதாவது நியூ கார்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில்வர் காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம். சரி, அந்த மாதிரி ஜாயின் பண்ணவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 150 நம்பர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்க ஜாயின் பண்ணி நியூவாக ஜாயின் பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் அவங்க 18 மந்த்ஸ்க்கு அதே மாதிரி கண்டினியூவாக வருவாங்க. இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க அந்த 18 மந்த்ஸ் கண்டினியூவாக வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி நியூவாக என்னென்ன எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்களோ அதனுடைய கண்டினியூ தான் இதில் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு 18 மாதத்துக்கு வரும். இந்த 18 மாதத்துக்கு கரெக்டாக கட்டி முடித்தவங்களுக்கு அவங்களுக்கு பிளாட்டும் வாங்கிடுறாங்க. லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம பிளாட் கொடுத்துருக்கோம். அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1,20,000 கிட்ட அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்கிட்ட அதில் பிளாட் செலக்ட் பண்ணி வாங்கினவங்க வந்து ஒரு சிலர் தான். மீதெல்லாம் நான் இன்னும் 2-3 கார்டு சேர்த்து கூட வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பங்கள் தான். நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வருவோம். நாங்கள் இப்போ இந்த மாத குழுக்கள் நம்ம பார்ப்போம். இந்த மாத குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது டப்பா வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது, குழுக்கள் டப்பா. ஏன்னா இப்போ ஏன் நம்ம இதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். குழுக்கள் நம்ம பண்ணோம், நம்ம கார்டு விழுந்ததா வேலையா அப்படின்ற ஒரு சந்தேகங்களே வேண்டாம். மேக்ஸிமம் வந்து நேரில் வரவங்க வரலாம், இல்லை லைவில் பார்க்குறவங்க பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த லைவ்ன்றதை கொண்டு வந்தது. இல்லைன்னா நாங்கள் குளிக்கிட்டு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள் கூட நாங்கள் சொல்லலாம். பட் அப்படி இல்லாமல் லைவில் ஏன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வரணுன்ற ஒரு இது இருக்கும். ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி மேலே நல்ல நட்புத்தன்மையாக இருந்துட்டு அவங்களாம் வருவாங்க. அவங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. நேரில் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி நம்மள வராதவங்களும் சரி, ஓகே, அவங்களுக்கும் நன்றி தான். நீங்களும் லைவில் பாருங்கள். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். என்ன ஒன்றுனா, நேரில் வந்திருந்தீங்கன்னா உங்கள் கார்டு நீங்களே எடுத்து போடலாம், உங்களுக்கு தெரியும். வரலன்னா நீங்கள் அந்த ஃபோன் கால் மூலிமா தான் எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். இப்போ வந்து மாதாந்திர குழுக்களில் வந்து 18 மாத குழுக்களுக்கு உரியது. இப்போ நம்ம முதல் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதக்குரிய 18 மாத குழுக்களுக்குரியது இதில் இந்த நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு யார் யார் கார்டு இருக்கோ இந்த கார்டு ஹோல்டரு கார்டு போடலாம் சார். யார் கார்டு இருக்குன்னு பாருங்கள். யார் கார்டு இருக்கோ உங்க கார்டு ஹோல்டர்ஸ் போடுறதுக்கு பாருங்க. கார்டு ஹோல்டர் இருக்கிறது வந்து 2008. இப்படி கொடுங்க சார். 1501. ஓகே, இப்போ வந்து 1501ங்க. இது யார் வந்திருக்கீங்க இல்லையா? ஓகே, மேடம் வந்திருக்காங்க. 1501 கார்டு வந்திருக்காங்க. நான் அது ஃபஸ்ட்டு அவங்களது இதில் பாருங்கள். அந்த குரூப்போட அந்த கார்டு பாருங்கள், 1500லேருந்து இருக்குது. இதில் இந்த கார்டு வந்து இதில் இருக்குது. இது உள்ள இந்த கார்டு இருக்குது. இதை நாங்கள் போட்டாச்சு உள்ள. ஓகேங்களா? ஓகே, 1000 சீரியல் யாரா இருந்தால் சொல்லலாம். யாரா இருக்கீங்களா? 1500 சீரியல் யாரா இருக்கீங்களா? ஓகே, நான் இதில் போட்டுட்டேன். ஓகேங்களா? நேரில் வந்திருந்தால் சொல்லலாம். இல்லை லைவில் பார்க்குறவங்க கண்டிப்பாக அஞ்சாம் மார்க்கெட்டிங் சேனல் மூலிமா பார்க்குறவங்க அவங்க லைவில் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். என்னோடய நம்பருக்கு காட்டுங்க அப்படி கூட சொல்லலாம். நீங்கள் அதை நீங்கள் பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா 2353. ஓகே, 2353 பாருங்கள். 2353 பார்த்துக்கோங்க. இதுவும் 2353. ஓகேங்களா? ரைட். ஓகே, இது என்னது? ஓகே, 2351. ஓகே,
நெக்ஸ்ட் சார் ஓகே, இது பாருங்க 2300 சீரியல். இந்த 300 சீரியல் யாருக்குன்னா பாருங்க, எதா இருந்தால் சொல்லுங்க, அதெல்லாம் போட்டுறேன் நான். ஓகே ரைட். நெக்ஸ்ட் 2160 பாருங்க. நெக்ஸ்ட் 2181 ரைட். ஓகே 81 2181. நெக்ஸ்ட் 2182 82, அது 2182. ஓகேங்களா, இதுவும் பாருங்க. நெக்ஸ்ட் வேற அந்த கார்டு கொடுத்துருங்க சார். ஓகே என்னப்பா 2008. இது வந்து 21 சீரியல். இது அதாவது 2100 சீரியலில் இருக்கிறதெல்லாம் நான் போட்டுட்டேங்க. ஓகே நெக்ஸ்ட் சார் 2000 சீரியலாக எடுங்க சார். நீங்கள் 2008. இப்போ 2008ங்களா, அங்கே பாருங்க 2008. ஓகேங்களா, பாருங்க 2000 சீரியல்லாம் போடுறேன் நான். ஓகேவா, நெக்ஸ்ட் சார் 2496 பார்த்துக்கோங்க. அந்த சீரியல் அப்படியே கொடுங்க. இப்போ யாருன்னா வந்து உங்களுக்கு லைவ்ல பார்க்குறவங்க உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லலாம், என்னோட நம்பர் நீங்கள் பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லலாம். அது நம்பர் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம். ஓகே ஓகேங்களா. நெக்ஸ்ட் சார் ஓகே இப்போ வந்துருக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார். எடுங்க கார்டெல்லாம் எடுங்க. ஸோ எடுங்க கார்டெல்லாம். ஓகே இப்போ முதல் குழுக்கள் வாங்க. இப்போ முதல் மாத குழு வீட்டு மன போது. இப்போ இது சளி யார் தெரியல. முதல் மாதம் செலுத்தி முதல் மாதத்துக்கான குழுக்கள் அப்படின்ற ஒரு இப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றது, வந்து அவள் கொடுத்தா மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. மேடம் இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு கார்டு எடுங்க. இந்த குழுக்கள் யாருக்குன்னா 1000 ரூபாய் இப்போ தான் நான் கட்டியிருக்கேன், இந்த மாதம் கட்டியிருக்கேன், இந்த கம்பெனியை நம்பி 1000 ரூபாய் கட்டியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது குழுக்கள். இது எடுக்கலாம் பாருங்க. குழுக்கள் ஆரம்பிக்கும் போது வெளிச்சம் வந்துருச்சு பாருங்க. 2460 இப்போ முதல் பரிசு விழுந்திருக்கு 2460. இது யாருக்குன்னு பாருங்க. யாராவது இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் லைவ்ல பார்க்குறவங்க கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணலாம். யாருக்கு பாருங்க 1,80,000 ரூபாய் பிளாட்டோட ரேட்டு. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் 1000 ரூபாய் தான் கட்டியிருப்பீங்க. இந்த கார்டோட யாரோ அவங்களுக்கு வந்து இப்போ என்ன கிடச்சிருக்கு, பிளாட்டு கிடச்சிருக்கு. 1,80,000 ரூபாய் பிளாட்டு கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த கார்டு கொண்டாந்து நீங்கள் லைவில் டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை கொண்டாந்து கொடுத்தாலும் சரி, நீங்கள் எங்கிட்ட ப்ரூஃப் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளாட் ரிஜிஸ்டர் கிடச்சிடும். 600 ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் 1000 ரூபாய் கட்டணக்கூடிய குழுக்கள் நடைபெற்றிருக்கு. ஓகேங்க. இப்போ என்ன போட்டிருக்கு, ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லைங்க சார். 2 நபருக்கு 2 குழுக்கள் மேடம். 2 குழுக்கள் 2 குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலு 2 பேருக்கு 2191ங்க. 2191. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 808, அதாவது 808 முதல் மாத குழுக்கள் 1000 ரூபாய் செலுத்தக்கூடிய குழுக்கள் வந்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன 1 கிராம் தங்க நாணயம் 2 நபருக்கா 2 எடுங்க. 1 கிராம் கோல்டு காயினோட ரேட்டு 11,250 ரூபான்னு போட்டிருக்குங்க. அப்போ 1 கிராம் டாக்ஸ் வேறு, அதுக்கு ஜிஎஸ்டி வேறு, இதெல்லாம் போட்டு சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 கிராம் கோல்டு வாங்கினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வருது, 24,000 ரூபாய் கிட்ட வருது. இப்போ பாருங்கள் 1000 ரூபாய் கட்டிட்டு 24,000 ரூபாய். லக்கி வின்னர் யாரும் தெரில, 343. ஓகேங்களா, 343. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2247. யார் இந்த கோல்டு வாங்குகிற அதிர்ஷ்டசாலி தெரியல. இந்த நம்பரு வந்து பதிவு எழுதிட்டீங்களா சார் நீங்கள்? ஓகே
இப்போ முதல் மாத குழுக்கள்ல நம்ம இது எல்லாமே போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் 30 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு 4 கார்டு எடுங்க மேடம். 30 கிராம் வெள்ளி நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு கிடைக்குது. இந்த 4 பேருக்கு 30 கிராம் வெள்ளி நாணயம் கிடைக்க பாருங்க. 1 2 3 4 1830ங்க. 1830. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1673. 1673. நெக்ஸ்ட் 2427. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1831. ஓகேங்களா, தெரியுதுங்களா? இப்போ இது உங்களுக்கு யார் பாருங்கள், இந்த அதிர்ஷ்டசாலி 1000 ரூபாய் கட்டின அதிர்ஷ்டசாலி அவங்களுக்கு சில்வர் காயின் விழுந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது இண்டக்ஷன் ஸ்டவ் 5 பேருக்கு பாருங்கள். இண்டக்ஷன் ஸ்டவ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கேஸ் தீர்ந்து போனால் கூட இது ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி மாதிரி இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கட்டணக்கூடிய இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வேல்யூவாக இருக்கும். அது வந்து பாருங்கள், ஒரு 5 பேருக்கு நான் 1000 ரூபாய் கட்டினவங்களுக்கு இந்த ஸ்டவ் 2496. ஓகேங்களா. 2496. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 243. 243. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 242. 242. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2498. 2498. அப்புறம் 2091. 2091. ஓகேங்களா. நெக்ஸ்ட்ப்பா அடுத்தது புல்லட் மிக்சர் 5 பேருக்கு. புல்லட் மிக்சர் 5 பேர் 5 பேர் மேடம். 5 பேர்த்துக்கு புல்லட் மிக்ஸி. இது வந்து எவ்வளோ ரூபாய் செலுத்தினவங்களோட குழுக்கள் நடைபெறுதுன்னா 1000 ரூபாய் கட்டினவங்களோட குழுக்கள் வந்து நடைபெறுது. இந்த 1000 ரூபாய் யார் கட்டியிருக்க, எத்தனை பேர்? 5 நபருக்கு. 3 எடுத்துருக்காங்க மேடம், இன்னும் 2 எடுங்க. இப்போ 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1000 ரூபாய் தான் கட்டியிருக்கேங்க. எனக்கு வந்து என்ன விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புல்லட் மிக்ஸி விழுந்திருக்கு அவங்களுக்கு. இப்போது லைவில் பாருங்கள், டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, வெரி குட். இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருங்க. டெக்ஸ்ட் பண்ண நான் பார்ப்பேன். 777. ஓகேங்களா. 777 777 37 இருக்குது. இதுக்கு வந்து 1000 ரூபாய் கட்டணக்கூடிய குழுக்களில் விழுந்திருக்கு. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 929. இந்த நம்பர் யாருன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 717. இந்த நம்பர் யார் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு 1000 ரூபாய் கட்டணங்களோட குழுக்கள் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 26. இந்த நம்பர் 26. அதுக்கப்புறம் 131. மேடம் நல்லா எடுத்திருக்காங்க பாருங்கள். நம்பர்லாம் ஒன்று மிங்கிள் ஆகாமல் இருக்குது. 131. ஓகேங்களா. இப்போ 5 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1000 ரூபாய் தான் கட்டியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு மாத்திரம் இது குழுக்கள் நடைபெற்றிருக்கு. இந்த குழுக்களில் வந்து முடிச்சிருச்சிங்களா. ஸ்மார்ட் வாட்ச் இந்த 1000 ரூபாய் கட்டணங்களுக்கான குழுக்களில் எத்தனை பேருமா? 5 பேர். இன்னும் 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது பாருங்கள். வெறும் 1000 ரூபாய் கட்டிட்டு எவ்வளோ லக்கி பாருங்கள். ஸ்மார்ட் வாட்ச்சு, புல்லட் மிக்ஸி, கோல்டு காயினு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, சில்வர் காயினு, வீட்டு மனை, மொபைலு, இத்தனை வருது பாருங்கள். 2030. ஓகேங்களா. 2030. 2042. நெக்ஸ்ட்டு 2040. அதுக்கப்புறம் 2039. அதுக்கப்புறம் 2038. அதுக்கப்புறம் 2037. எல்லாம் பாருங்கள் அழகாக சீரியலில் எடுத்து கொடுத்துருக்காங்க மேடம். வெரி குட். இது பாருங்கள், இதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கோங்க. என்ன சார், எத்தனை 5 தானே? ஆமாம், எஸ். அப்போ 5 போட்டலாம். அடிச்சிருங்க அதை. இதை நான் யார் போட்டுட்டு அப்புறம் என் மேலே கோச்சிப்பாங்க. அதனால் நான் 5 எடுத்து கொடுத்துருவேன். லைவில் பார்த்துட்டு மிக்க நன்றி. நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ரோஹின் சுந்தர். கார்டு நம்பர் வந்து 2. கார்டு நம்பர் 2 என்னன்னு பாருங்கள் கொஞ்சம். ஆஸ்கார்டா? அது கார்டு இல்லை, கார்டு நம்பரா? இல்லை. ஓகே, கார்டு நம்பர் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் சார், யார் பார்த்துருந்தாலும். 223. ஓகேங்களா. 223. 1251. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1250. 1250. 1793. நெக்ஸ்ட்டு 1248. ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, 1000 ருபீஸ்க்குரியது ஸ்மார்ட் வாட்ச். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு முடிஞ்சிச்சிங்களா. ஃபஸ்ட் இது பாருங்கள், 1000 ரூபாய் நான் கட்டியிருக்கிறவங்களுக்குரிய குழுக்கள் இது எல்லாமே. இதெல்லாமே எவ்வளோ விழுந்திருக்கு, இதெல்லாமே ஓகே. ஓகேங்களா. 1000 ரூபாய் கட்டியிருக்குது. இப்போது நான் 2000 ரூபாய் கட்டியிருக்கேன், எனக்கு என்ன விழும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 1000 ரூபாய் கட்டினவங்களுக்கு இதுலேருந்து 18000 கட்டினவங்களுக்கு வரைக்கும் தனி குழுக்கள் இருக்குது. அந்த தனித்தனி குழுக்களுமே எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ மேடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நல்ல ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, மேடம் நல்லா அருமையாக கட்டிகிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டு பார்த்துருக்காங்க. 2 சைட்டு 3 சைட் பார்த்தீங்களா மேடம்? என்னென்ன சைட் பார்த்தீங்க? எலுமிச்சம்பட்டு, பாக்கம்,
கருங்குழி கருங்குழி பாருங்கள், கருங்குழியில் 1550 இப்போ 1650 பிளாட்டு பார்த்துருக்காங்க. 1-2 தான் இருக்குது பிளாட்டு, எல்லாமே முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய இப்போ உங்களுக்கு வந்து எலுமிச்சைப்பட்டுலையும் இருக்குது, உங்களுக்கு பாக்கத்துலேயும் இருக்குது. இதெல்லாம் எங்கே உங்களுக்கு செங்கல்பட்டு நெக்ஸ்ட் இருக்கிறது, இது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் 2500 ஏக்கர் ப்ராஜெக்ட் வந்து மதுராந்தகம் சிட்டியில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா உங்களுக்கு தகவல் வந்துட்டுருக்கு இல்லையா? எப்படி திருவிழாங்காடில் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வருதுன்றது இருக்குது உண்மையோ, அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இனி இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து கூட்டு குடும்பமாக இருக்க போகிறது கிடையாது, எல்லாருக்கும் தனி குடும்பமாக தான் இருக்காங்க. அதனால் தனி குடும்பத்தில் இன்னும் தனி குடும்பம் போயிடுறாங்க, சிங்கிளாக. அதனால் எல்லாருக்குமே இடம் தேவைப்படுது. யாருக்கும் இடம் தேவைப்படாத ஆளே யாருமே கிடையாது. அப்படியே ஒன்று வாங்கிட்டாலும் இன்னொன்று வாங்கி போடலாம். ஏன்னா சாப்பாடு மட்டும்தான் போகிறோன்றது, மீது எதுவுமே போகிறோன்றதே கிடையாது. அதனால் ஓனமே இல்லை சொத்துக்கு பார்த்திங்கன்னா. அதனால் நிறைய பிளாட் வாங்கி குமிச்சிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் நிறைய பேர் வாங்குங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 1 கிராம் ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு சவரன் நகை வாங்கினோன்னா 1 லட்ச ரூபாய் எல்லாம் வாங்க முடியாது. நாங்கள் திருவிழாங்காடில் உங்களுக்கு கொடுக்குறது ஸ்கொயர் ஃபீட் வந்து 300 350 ரூபா டிடிசிபி ரேர் அப்ரூவோட கொடுக்குற ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 300 பீஸ் தான். உங்களுக்கு 1,80,000 எவ்வளோ ஒரு 80,000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். 2 சவரன் நகை கூட இல்லை, அவ்வளோ ஒரு குறைச்சலான பிளாட்டு திருவிழாங்காடில். 1,00,000 ஏன்னா 220 வருது பாருங்கள். செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டிங்கன்னா 2,20,000 வருது. 2,20,000க்குமே நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம். அப்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா அந்த இடத்தோட வேல்யூ வந்து வேறு லெவலில் போயிடும். இப்போ சென்னை ஏர்போர்ட் கிட்ட மீனம்பாக்கத்துக்கிட்ட இதே ஒரு 20ல் ஒரு 12 20 25 30 50 இயர்ஸ் பேக் அப்படி யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்பாங்க. 100 ரூபா 50 ரூபா 40 ரூபா 20 ரூபா அவ்வளோதான் இருந்திருக்குமே ரேட்டு. இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரு சதுரடியே 22,000 25,000 30,000 அப்படி போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இதே மாதிரி தான் இதுவும் வந்து காலத்துக்கு வந்து பயிர் செய்கிற மாதிரி காலத்தின் கட்டாயம் வந்து மாறிட்டே இருக்கும் ரேட்டு. அதனால் நீங்கள் யாருமே மிஸ் பண்ணாதீங்க, லேண்டை வந்து பாருங்கள், சைட்டு பிடிச்சிருந்துன்னா வாங்கிக்கோங்க. இப்போ மேடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலுமிச்சைப்பட்டில் இப்போ எது மேடம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு சைட்டு? பாக்கத்தில் பிடிச்சிருக்கு. அவங்க 1200 ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்துருக்காங்க. பிளாட் நம்பர் மனை எண் 150 ஏதோ சொன்னாங்க. அந்த எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு பார்த்துட்டு வந்தாங்க. இன்றைக்கி அவங்க வந்து அட்வான்ஸ் பே பண்ணுறாங்க. ஓகே பாருங்கள், அப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? எல்லாம் கிளாப் பண்ணுங்கள். சைட்டு பார்த்த உடனே ஓகே நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, ஏன்னா இடத்தோட வேல்யூ நல்லா தெரியுது. இன்றைக்கி வாங்கி போட்டால் தான் நாளைக்கு யூஸ் ஆகும், நல்லா தெரியுது. அந்த யூஸ் தெரிஞ்சுட்டு எல்லாம் வாங்கி போடுங்க சொல்கிறேன். நேரில் வந்திருக்க மக்களுக்கும் சொல்கிறேன், அதே மாதிரி லைவில் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போ இருக்கிற லேண்டு நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம், அது எல்லாருமே வாங்கிக்கோங்க, பயனாகுங்க. ஓகேங்க, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். பில் போட்டு கொடுத்துருப்பா, அப்புறம் அட்வான்ஸ் பண்ணணும் என்னன்ட்டு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ மேடம். வாங்க மேடம். நெக்ஸ்ட் இப்போ 2வது குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது குழுக்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க, 2வது குழுக்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 மாதம் ஃபுல்லாக முடித்தவங்க வாங்க மேடம் வாங்க. 18 மாதம் ஃபுல்லாக முடித்தவங்க 18 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் கட்டினவங்க அந்த லிஸ்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க சார்? லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டு மனை தான் வாங்கிக்கிறதா சொல்லிட்டாங்க. இருங்க நான் ஒரு நிமிஷம் சொல்லுவேன். 18 மாதம் முடித்தவங்களோட லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அபிராமி, அப்புறம் பழனிக்குமார், அவங்க வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8 கார்டு 10 கார்டு அப்படி போட்டிருக்காங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி போட்டிருக்காங்க, அப்புறம் கார்த்திக் போட்டிருக்காங்க, அப்புறம் உமா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 18 மாதம் முடிஞ்சவங்க, அதாவது குழுக்கள்லாம் விழுந்துட்டு இல்லாமல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 18 மாதம் குழுக்கள் எனக்கு விழலை, ஆனால் நான் கரெக்டாக கட்டிட்டு வந்தேன் அப்படின்றவங்களோட கிரேடில் இருக்கிறது. இதில் என்னென்னா இப்போது இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இடம் பார்க்குறதுக்கு போன வாரம் போயிட்டு வந்திருக்காங்க. யார்? உமா மேடம்லாம் இடம் பார்த்துருக்காங்க இல்லையா? உமா மேடம், அப்புறம் ஸ்ரீ அபிராமியும் பார்த்துருக்காங்க. அப்புறம் பழனிக்குமார் சார் இடம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இவங்க எல்லாமே இடம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கார்த்திக் அவங்க மதர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் ராணி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் பொருளாக எடுத்துக்கிறோம், எங்களுக்கு நிறைய இடம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்க. சரி ஓகே, அவங்களுக்கு இருக்குது.
அதனால் இப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த லேண்டுக்குரிய விஷயங்கள் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். வவுச்சர்ஸ் இப்போ அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த வவுச்சர்ஸில் என்னென்ன இருக்குது ஒரு நிமிஷம். அந்த வவுச்சர்ஸில் என்ன போட்டிருக்கோன்னா அவங்களுக்கு அதாவது 18 மாதம் முடிஞ்சு நான் எங்களுக்கு இடம் வேணான்னு சொல்கிறவங்களுக்கு மீதம் உள்ள அதாவது 18 மாதம் தொடர்ந்து குலுக்கல் விழாத நபர்களுக்கு மட்டும் மீதம் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு செலுத்திய மொத்த தொகையினானது 18,000 ஊக்கத்தொகையாக ரூபாய் 22,000 சேர்த்து 40,000 ஆக தவணை முறையில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வீட்டு மனைக்கு முன் பணமாக வர வைக்கப்பட்டு மீதி கிரைய தொகையாகவும் மனையின் செலுத்திய பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம். இது வந்து இந்த கான்செப்ட் வந்து லாஸ்ட்டு பண்ணாங்க மேடம் பண்ணாங்க. அவங்களுடைய பட்டா காப்பி வந்துருக்குல்ல. அதாவது இந்த கான்செப்டில் பேகம் மேடம் வந்து 4000 தெரியுதுங்களா, போன மாதம் 4800 சதுரடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நான் டாக்குமெண்ட் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த 4800 சதுரடிக்கு வந்து பட்டா வந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ அவங்களுக்கு பட்டா நாங்களே வாங்கி கொடுத்துட்டோம். அவங்களுக்கு பேகம் மேடம்க்கு அவங்க ஏதோ ஃபங்க்ஷனால் வரல. பட் 4800 ஸ்கொயர் ஃபீட்டு அவங்களுக்கு போன மாதம் நாங்கள் பிளாட்டு அவங்க பேரில் இது பண்ணோம். இதில் பாருங்கள் நல்லா போட்டிருக்கு பாருங்கள், பேகம் அவங்களோட பேர் போட்டிருக்கு, ஜமீன் பேகம் எண் போட்டிருக்கு, சர்வே எண் போட்டிருக்கு, அவங்க எங்கே வாங்கியிருக்காங்க, வீராணகுண்டம் வாங்கியிருக்காங்க, வீராணகுண்டம்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அவங்களோட பட்டா வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். ஓகேங்களா, அப்போது இதில் வந்து எல்லாருக்கும் என்னென்னா நம்ம கொடுக்குற இடம் வந்து கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்ற நோக்கங்கள்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு. பட் இடம் வாங்கின உடனே அவங்களுக்கு பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்டி ஏலிஸ்ட் பத்திரம் தாய் பத்திரம். இப்போ பட்டா அதாவது பட்டா கஸ்டமருடைய பட்டா நம்ம லேண்டு வாங்கிக்கோ இல்லையா, லேண்டு வாங்கினோட பட்டாவும் ப்ளஸ் இப்போ வந்து கஸ்டமரோட பட்டாவும் கொடுத்துட்டோம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட நான் 3 கார்டு போட்டிருந்தாங்க. 1,20,000 40 × 3 1,20,000. அவங்க மீதி பணத்தை கட்டிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இப்போ பட்டா வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ மேடம் வந்தோடனே இந்த பட்டா கொடுத்துடலாம். ஓகே, மேடம்க்கு மிக்க நன்றி. அவங்க வந்து ப்ரோக்ராம் கலந்துக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஸ்கீமில் இல்லை எனக்கு லேண்டு வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு இப்போ பாருங்கள், லேண்டாக வாங்கினா 40,000 கிடைக்கும். லேண்டாக வாங்கினா பெனிஃபிட் 40,000 தான். லேண்டு வாங்கலைன்னா என்ன சொல்கிறோம், வெறும் அவங்களுக்கு கிடைக்கிது 22,000 தான். 22,000 ஒர்த்து உள்ளதான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போது 22,000 பெருசா 40,000 பெருசுங்களா? அப்போ லாஸ் யாருக்கு? கஸ்டமருக்கு தான் லாஸு, எங்களுக்கு கெயின் தான். பட் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணுறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட அந்த பிளாட்டை வாங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பிளாட்டை நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. உங்கள் பேர்லேயே தான் நீங்கள் பண்ணிக்கணும் கிடையாது, இதுவும் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து உங்களுடைய கெயின் வந்து அப்போ நான் 22,000 மீதி எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? இப்போ யாரோ உங்கள் சிஸ்டர் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிளாட் தேவைப்படும். அவங்க என்ன பண்ணலாம், இல்லைப்பா வாங்க நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் இடத்த பாருங்கள், நீங்களே கேன்வாஸ் பண்ணலாம். கேன்வாஸ் பண்ணி ஓகே பண்ணி கூட்டின்னு வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அவங்க பிளாட்டும் ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 40,000 22,000 கழிச்சிதுன்னா எவ்வளோ வரும்? 18,000 கிடைக்குங்களா? 18,000 கேஷ் கிடச்சிட்டா அதுக்கப்புறம் பிளாட் கேன்வாஸ் பண்ணி கொண்டாந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு 10,000 கொடுத்துருவோம். அது அவங்களுக்கு ஒரு 10,000 கிடச்சிருது. அவங்களுக்கு ஒரு கம்பெனியில் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், அதுவும் கொடுத்துருமா. அப்போது இது எல்லாமே யாருக்கு கிடைக்குது? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. ஆனால் எதுவுமே வேணாம் எனக்கு, நீங்கள் அதில் என்ன இருக்கோ அது கொடுத்துருங்க அப்படின்னா என்ன இருக்குது அதில், அப்புறம் போட்டுருவோம் 1 கிராம் தங்க நாணயம், 12 கிராம் வெள்ளி நாணயம், 5,000 மதிப்புள்ள மளிகை சாமான் அல்லது பட்டு புடவை, 1/2 kg ஸ்வீட் கொடுத்துருக்கோம். இதுதான் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதில் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறவங்களுக்கு இதே கொடுத்துட்றோம். இல்லை ஆமாம், இல்லை பரவாயில்ல எங்களுக்கு இப்படியே கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னாலும், இப்போ அந்த மாதிரி அடம் பிடிக்கிறவங்க யாருன்னா இப்போது கார்த்திக் அவங்க மதர் மிஸ்ஸஸ் ராணி அவங்க. மேடம் வாங்க 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 ஆண்டி வாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் வவுச்சர் வச்சுட்டோம், இது அவங்களுக்கு குறியது, இதில் நாங்கள் சைன் வாங்கிப்போம். வாங்க மேடம், இதில் வந்து அவங்களுக்கு வவுச்சர் வச்சுருக்கோம் நாங்கள், இதில் அவங்க சைன் வாங்கிக்கலாம், சைன் வாங்கிடுவோம் நாங்கள். அவங்க இதில் இருக்கிறது வந்து அவங்க பிடிச்ச சேரீ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இப்போ வெள்ளி அந்த 1 கிராம் கொடுக்குறதுல நாங்கள் ஒரு ஜொல்லை எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு ஓகே,
அதனால் அவங்களுக்கு இதனுடைய கார்ட்லேயே நாங்கள் எல்லாமே சீல் போட்டு கொடுத்துட்றோம். நாங்கள் அவங்க போய் அந்த இடத்துல போய் அவங்க எடுத்துக்கலாம். அவங்க போய் எடுத்துகிட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஏன்னா ஜிஆர்டிலையும் அவங்களுக்கு நாங்கள் வந்து சேவிங்ஸ் ஸ்கீமில் வச்சுருக்கோம் எல்லாருக்குமே. இப்போ இந்த மாதிரி போடுறதுல நாங்கள் சேவிங்ஸ் ஸ்கீமும் தனியாக வச்சுடுறோம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணும் இல்லையா, கொடுக்குற வெள்ளி காயினு கோல்டு காயின்லாம் விழறவங்களுக்கு கொடுக்குறதுக்கெலாம் நம்ம ஸ்கீமில் நம்ம வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. பட் இது வந்து அவங்களுக்கு தான் இதுவாக இருக்கும். நம்ம பண்ணுறது வந்து பிஸ்னஸ் வந்து வீட்டு மனை வியாபாரம் தான் பண்ணுறோம். கோல்டு பிஸ்னஸோ சில்வர் பிஸ்னஸோ இல்லை வீட்டு உபயோக பொருட்கள் பிஸ்னஸோ அதெல்லாம் நம்ம பண்ணலை. ஒன்லி ரியல் எஸ்டேட் மட்டும்தான். அப்புறம் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கோம், அவ்வளோதான். இது மட்டும்தான் பண்ணுறது. அதனால் வந்து அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க ஒப்புதலில் அவங்க கார்டு இப்போ நாங்கள் வாங்கிடுறோம். அவங்க கரெக்டாக கட்டியிருக்காங்க. 18 மாதம் கட்டியிருக்காங்க. அது ஷீட் எங்கே சார்? 18 மாதம் கரெக்டாக கட்டியிருக்காங்கன்றது அந்த ரெக்கார்டு. ஓகே, இது பாருங்கள், 18 மாதம் அவங்களோட என்ட்ரி இருக்குது பாருங்கள், பார்த்துக்கோங்க. கரெக்டாக கட்டியிருக்காங்க அவங்க. அதுக்காக கிளாப் பண்ணலாம். ஏன்னா அந்த தவறாமல் அவங்க கட்டணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது இல்லையா, அந்த 1000 ரூபாய்னாலும் நம்ம கரெக்டாக கட்டி நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு கூறியது வந்து இதில் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். கார்டை நம்ம இதில் வாங்கிடுறோம் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இருந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வவுச்சர் வச்சுருக்கோம். உங்களுக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு இதில் இருக்கிறது நீங்கள் என்னவோ அது வாங்கிடுங்க. உங்களுக்கு அது கிஃப்டாக கிடச்சிருது. ஓகே, உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் எப்படி கட்டினீங்க ஸ்கீமில்? நல்லதாக கண்டபடி எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறேன். அப்படின்னா எந்த வேலை செய்யணுமோ அதை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறது. கரெக்டாக அவங்க வந்து அவங்களோட சேவிங்ஸ் காசை வச்சு கரெக்டாக அவங்க 1000 ருபீஸ் மணிக்கு கரெக்டாக கட்டிட்டு வந்திருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து என்னென்ன பிடிச்சிருக்கோ அவங்க அது பிரகாரம் பண்ணிக்கிறாங்க. இது அவங்க கட்டணுன்ற எண்ணங்கள் வந்து வரணும் இல்லையா? உங்களுக்கு எப்படி கட்டணும்னு எண்ணம் வந்துச்சு? 1000 ரூபாய் கட்டணும் என்ன ஒரு சேமிப்பு தானே, அதுக்கு வேண்டி கட்டி. ஆனால் இடம் மட்டும் வாங்க வேணாம், இடம் இருக்கு, அதனால இடம் இருக்குன்னு சொல்லி வேணாம் சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இவங்கள மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் இப்போ தீபாவளி பண்டெல்லாம் போடுறாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு அது இதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் அதில் எனக்கு ஒரு இது இல்லை, இடமா கொடுக்கணுன்றது தான் என்னோடய அபிப்பிராயம். அதனால் நெக்ஸ்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ திடீர்னு அவங்களுக்கு மனசு மாறி யாருன்னா அவங்க சிஸ்டர்ஸோ யாருன்னா இடம் வாங்குற சொன்னால் கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். அதனால தான் இந்த வவுச்சர் கொடுத்துருக்கோம். மனசு மாறுதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, மிக்க நன்றி. அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லுங்கள். இதே மாதிரி எல்லோரும் வரணும். உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? எல்லோரும் கட்டினீங்கன்னா அதனுடைய பலன் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆமாம், ஓகே, சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. வாங்க, அடுத்த நெக்ஸ்ட் குழுக்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாங்க இது அட்டன் பண்ணலாம். இப்போ வந்து 2வது மாதத்துக்கு ஃபஸ்ட்டு வீட்டு மனை இப்போ விழப்போகுது. வீட்டு மனை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மனை இப்போ வந்து பாருங்கள் 1,80,000 ரூபாய். ஓகேங்களா? ஒரு பிளாட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபாய். இப்போ பாருங்கள், இப்போ குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்களுக்கு இப்போ கிடைக்கிறது வீட்டு மனை கிடைக்க போகுது. யாரோட கார்டுன்னு தெரியாது. நான் 2000 ரூபாய் செலுத்தியிருக்கேன், அவங்களுக்கு விழக்கூடியது இது. நான் 2000 ரூபாய் தான் கட்டியிருக்கேன். இது 2வது மாதம் அவங்களுக்கான குழுக்கள் நடைபெறுது. ஓகேங்களா? மேடம் எடுங்க. மேடம் வந்து இப்போ நம்பர் பார்த்து எடுக்காதீங்க மேடம், பார்க்காம எடுங்க. கணக்கூட மூடிட்டு எடுக்கலாம் நீங்கள். ஒன்னே ஒன்று தான் பாருங்க. யார் அந்த அதிர்ஷ்டசாலி தெரியல, யார் அந்த தேவதையோ தேவதைன்னு தெரியல. 1868 நான் 2000 செலுத்தி உள்ளேன் அப்படின்ற நபர் மட்டும் இதை பார்க்கலாம். அவங்க வந்து கரெக்டாக கண்ணை நல்லா 2 திறந்து பாருங்க. அவங்க நம்பர் தானான்றது செக் பண்ணிக்கோங்க. 1868. நீங்கள் லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம், டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம், டெக்ஸ்ட் பண்ணும்போது நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நாங்கள் ஒரு ப்ளஸ் பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுப்போம். ஓகேங்களா? அதே சமயத்தில் பிளாட்டும் கொடுப்போம் உங்களுக்கு. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு பிளாட்டு இது பாருங்கள், யார் பாருங்கள், ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஓகே, இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு 2 நபர்களுக்கு, 2 நபருக்கான ஃப்ரிட்ஜு 2 எடுத்துருங்க மேடம். 2 இப்போது ஒரு ஃப்ரிட்ஜோட ரேட்டு என்ன வரும்? ஆக்சுவலாக மோர் தென் வந்து 10,000 இல்லாமல் ஃப்ரிட்ஜு வாங்க முடியாது. அதாவது சிங்கிள் டோர் அது வந்து பார்த்திங்கன்னா 10 or 12,000 கிட்ட ஆகும். அப்போ நம்ம 2000 தான் கட்டியிருக்கோம். 2000 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு கிடைக்குது. அப்போ பாருங்கள் 1894. ஓகேங்களா? 1894. நெக்ஸ்ட் வந்து 306. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மேடம். 1 கிராம் தங்க நாணயம் 1 கிராம் தங்க நாணயத்தோட ரேட்டு 11,500 ரூபாய் கிட்ட வருது.
தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க கட்டியிருக்கிறது வந்து 2000 ரூபாய் கட்டியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 3 பேருக்கு இது கிடைக்குது. இது 1062 ஓகேங்களா. 1062. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1590. நெக்ஸ்ட் வந்து 1589. 1589 ஓகேங்களா. ஏசி ஓடிட்டு இருக்குல்ல. ஓகே. ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது 40 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு. 40 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு. 4 கார்டு எடுத்துருங்க மேடம். 4 கார்டு எடுத்துருங்க. இப்போது வந்து குழுக்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகங்கள் நிறைய இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கோன்னா கண்டிப்பாக இது இப்போ பண்ணணுமா அப்படின்ற ஒரு யோசனைகள்லாம் வரும் நிறைய பேருக்கு. இது என்னது, இது 1000 ரூபாய் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க பார்க்காம, இது ரசிக்காமல், இதுக்குள்ளே வந்து யாரும் விழாமல், இது வாங்கி அனுபவிக்காமல் இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கூட தோணும். பட் இதுதான் பெரிய வேலை. இது எப்படின்னா எத்தனோ வந்து வாங்க முடியாதவங்கெல்லாம் இருக்காங்க. 1000 ரூபாய் கட்டிட்டு இடம் வாங்க முடியாதவங்களுக்கெல்லாம் எனக்கு இடம் விழுமா பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் இடம் கண்டிப்பாக விழும். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் மனநிறைவு ஆகிறாங்க இல்லையா. இப்போ 787 ஓகேங்களா. 787 பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 788. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 664. நெக்ஸ்ட் வந்து 2208. 2208 ஓகே. இப்போ மூணாவது 2000 ரூபா கட்டினவங்களுக்கானது மூணாவது என்ன போட்டிருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஓகே ஓகே. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தால் கொஞ்சம் நல்லா அழகாக நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு வரலாம் அழகாக. அதனால் 5 பேருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு மகாலட்சுமி மாதிரி. ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம முகத்தை பார்த்துட்டே இருப்போம், நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. 1292 ஓகேங்களா. நம்பர் பார்த்துக்கோங்க. 1292. நெக்ஸ்ட்டு 1275. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1776. ஒரே சீரியல் வருது. 1776. நெக்ஸ்ட்டு 1277. 1778. மேடம் நல்லா கலந்து எடுத்துக்கணும் மேடம். ஒரே சீரியல் இருக்கிறவங்க வந்துருக்கு ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்தபடி மேடம் கிரைண்டர் 10 நபருக்கு. கிரைண்டர் 10 நபருக்கா. ஓகே ஆமாம் 10 கார்டு. ஆமாம் 10 கார்டு எடுங்க மேடம். நீங்கள் இது எவ்வளோ ரூபாய் கட்டினவங்களுக்கான குழுக்கள் நடைபெறுது? 2000 ரூபாய் கட்டினவங்களுக்கான குழுக்கள் நடைபெறுது. ஓகே 2000 ரூபாய் கட்டினவங்களுக்கான குழுக்கள் நடைபெறுது. அந்த 2000 ரூபாய் குழுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் குழுக்கள், 2000 ரூபாய் கட்டினவங்களுக்கான குழுக்கள் வந்து மொத்தம் கிரைண்டர் வந்து 10 நபருக்கு கொடுக்குறோம். இப்போ கிரைண்டர் வந்து எத்தனை பேருக்கு? 10. ஆமாம் 20 பாருங்கள் 20. நெக்ஸ்ட்டு 21. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22. அதே மாதிரி வருது சீரியலாகவே. இறைவா இது என்ன 90யா? ஓகே ஆமாம் 91. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2462. நெக்ஸ்ட்டு 1855. 1620. 1563. 1562. 2314 ஓகேங்களா. இதெல்லாம் ஓகேவா பாருங்கள். அடுத்தது மேடம் 2வது மாதம் குழுக்கள் முடிஞ்சிச்சு. ஓகே அதுக்கு அடுத்தது 3000 பே பண்ணவங்களுக்கான குழுக்கள் 3000 கட்டினதுக்கான குழுக்கள் நடைபெறுது. 3000 ரூபாய் கட்டினதுக்கான குழுக்கள். இந்த கட்சி மீட்டிங் நடக்கும்போது ஆண்களை கூட்டின்னு வருவோம். அந்த மாதிரி மக்களை வந்து வர வச்சு நம்மளது. வாங்க மேடம் வாங்க வாங்க. மேடம் வந்து உழைப்பால் உயர்வுக்கு வராங்க. மேடம் உழைப்பாளி. ஓகே 3 கார்டு எடுங்க மேடம். பார்த்துட்டு எடுங்க. வீட்டு மணியா? ஒரு கார்டா மேடம்? மேடம் ஒரே கார்டு 3000 கட்டினங்களுக்கு. 1679 யாரு பாருங்க இந்த அதிர்ஷ்டசாலி. 1,85,000 ரூபாய் மதிப்புள்ள வீட்டு மனை விழுந்திருக்கு. 1679 ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் சோஃபா 2 நபருக்கு. சோஃபா 2 நபருக்கு. சோஃபா 2 நபருக்கு. ஓகே 514 ஒன்று, அப்புறம் 930 ஒன்று ஓகேங்களா. 514 ஒன்று, 930 ஒன்று ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது 1 கிராம் தங்க நாணயம் 3 நபருக்கு. 1 கிராம் தங்க நாணயம்
3 நபருக்கு. 1 கிராம் தங்க நாணயம் 3 நபருக்கு. 1 கிராம் தங்க நாணயம் எத்தனை பேருக்கு? 3. ஓகே. அப்போ 830. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2060. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 2059. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது 50 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு. 50 கிராம் வெள்ளி நாணயம் எத்தனை பேருக்கு? 4 நபருக்கு. 4 நபருக்கு. 50 கிராம் வெள்ளி நாணயம். 50 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு. ஓகே. 400 பாருங்க, 400. அதுக்கப்புறம் வந்து 999. நெக்ஸ்ட்டு 846. அதுக்கப்புறம் 508. ஓகே. நெக்ஸ்ட்டு 3 பர்னர் ஸ்டவ் 5 நபருக்கு. 3 பர்னர் ஸ்டவ் எத்தனை பேருக்கு? 5 நபருக்கு. 5 பேருக்கு. 5 பேருக்கு. 5 பேத்துக்கு எடுங்க. ஓகே. 1 2 3 4 5 2431. ஓகேங்களா? 2431. அதுக்கப்புறம் 1685. நெக்ஸ்ட்டு 741. அப்புறம் 2136. 2136. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1336. ஓகே. நெக்ஸ்ட்டு டின்னர் செட்டு 5 நபருக்கு. டின்னர் செட்டு 5 நபருக்கு. நல்லா கலந்து ஆயிடுங்க. டின்னர் செட்டு எத்தனை பேருக்கு? 5. 5 நபருக்கு டின்னர் செட்டு. ஓகே. 2 3. ஓகே. இல்லை இன்னொன்று கொடுங்க. 380. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1344. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1343. நெக்ஸ்ட்டு 1342. அதுக்கப்புறம் 1731. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது காஃபி மேக்கர் கெட்டில் 5 நபருக்கு. காஃபி மேக்கர் கெட்டில் வந்து 5 நபருக்கு. காஃபி மேக்கர் கெட்டில் வந்து 5 நபருக்கா? ஓகே. 5 நபருக்கு காஃபி மேக்கர் கெட்டில். ஓகே. 439. ஓகேங்களா? 439. அப்புறம் 440. அதுக்கப்புறம் 469. நெக்ஸ்ட்டு 2415. அதுக்கப்புறம் 2417. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு அப்புறம் 4th மந்த் மேடம் 4000 ரூபாய் பே பண்ணணும் குழுக்கள். ஓகே. இப்போது 4000 ரூபாய் கட்டணங்களுக்கான குழுக்கள் இதை எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடுங்க. 4000 ரூபாய் வீட்டு மனை ஒன்று எடுத்துருங்க. 4000 ரூபாய் கட்டணங்களுக்கான குழுக்கள் நடைபெறுது. இதில் வந்து வீட்டு மனை இப்போ லைவில் பார்த்துட்ருக்குறவங்க யாரோ அவங்க உங்களுக்கு விழுந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா மெசேஜ் பாருங்கள். அது எதனா இருந்தாலும் நம்ம லைவில் சொல்லலாம். 1865. 1865 வீட்டு மனை. இது எவ்வளோ கட்டணவங்களுக்கு? 4000 கட்டணவங்களுக்கானது வீட்டு மனை. பாருங்கள் 1865. ஓகே. இரண்டாவது செகண்டு 2 கிராம் தங்க நாணயம் 2 நபருக்கு. 2 கிராம் தங்க நாணயம் 2 நபருக்கு. 2 கிராம் தங்க நாணயம் 2 பேருக்கு. 149. ஓகேங்களா? 1388. ஓகே. நெக்ஸ்ட் மேடம் 1 கிராம் தங்க நாணயம் 3 நபருக்கு. 1 கிராம் தங்க நாணயம் 3 நபருக்கு. 1 கிராம் தங்க நாணயம் எத்தனை பேருக்கு? 3 பேருக்கா? 1 கிராம் தங்க நாணயத்தோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,250 ரூபா வரும். 2438. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 407. நெக்ஸ்ட்டு 2439. ஓகே. நெக்ஸ்ட் மேடம் 60 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு. 60 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு. 60 கிராம் வெள்ளி நாணயம் 4 பேருக்கா? ஓகே. 4 பேருக்கு 60 கிராம் வெள்ளி நாணயம். 2107. 2107. நெக்ஸ்ட் 1895. நெக்ஸ்ட்டு 565. நெக்ஸ்ட்டு 566. ஓகே. நெக்ஸ்ட்டு ஹோம் தியேட்டர் 10 நபருக்கு. ஹோம் தியேட்டர் 10 நபருக்கு. ஹோம் தியேட்டர் வந்து 10 நபருக்கு. ஓகே. 10 பேருக்கு ஹோம் தியேட்டருங்களா? வேக்கம் கிளீனர் கொடுத்துறேன். வேக்கம் கிளீனர் 5 நபருக்கு. 3 4 வேக்கம் கிளீனர் 5 நபருக்கு. 6 10 இருக்கு. 1 2 வேக்கம் கிளீனர் எடுக்கணுமா? 2 3 4 5 6 7 8 9 இருங்க 1 2 3 4 5
ஒன்று கொடுங்க மேடம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு என்ன வருது மேடம்? 10 பேருக்கு வந்து ஹோம் தியேட்டர். ஹோம் தேட்டர் இப்போ என்ன வரல சார் உங்களுக்கு? வேக்கம் கிளீனர் எத்தனை வரணும்? இது 5ஆ? ஓகே சரி, ஓகே. அந்த 5 எடுத்துட்டோம். வேக்கம் சரி, கிளீனர் ஓகே. இது இருக்கட்டும். அப்போ இது இது இருக்கட்டும், பரவாயில்ல. 5 எடுத்துட்டோம். 5 கொடுங்க. இப்போ அந்த 5 பேருக்கு வேக்கம் கிளீனர் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன் நான். 5 கொடுங்க. ஓகே. இப்போ 1 2 3 4 5 1304. 1304 ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 376. அதுக்கப்புறம் 1408. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 618. அதுக்கப்புறம் 617. இது 5 முடிஞ்சிச்சு. எதுக்கு இது? வேக்கம் கிளீனர். இது எத்தனை மாதம் கட்டினவங்க? 4 மாதம் கட்டினவங்க. அதுக்கப்புறம் இது ஹோம் தியேட்டர். ஹோம் தியேட்டர் வந்து 2443. 2443. 2389. அதுக்கப்புறம் 1642. 191. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1641. அதுக்கப்புறம் 1564. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1489. 1490. நெக்ஸ்ட்டு 1491. அதுக்கப்புறம் 2390. ஓகே. நெக்ஸ்ட்டு சார்? அது மாதம் 5 மேடம். மாதம் 5. ஓகே. மாதம் 5. 5வது மாசம். 5வது மாதம். நீங்க வாங்க. அவங்ககிட்ட இப்போ கேமரா எடுக்க கொடுத்தீங்க. வாங்க வாங்க மேடம், வாங்க வாங்க மேடம். வந்து குழுக்கள் பேமெண்ட் கட்டியிருக்காங்கல்ல? கட்டலையா? சரி வாங்க, பரவாயில்ல. அவங்க கூட கூட்டின்னு வந்தீங்களா? ஓ, கேமராமேன். ஓகே, வெரி குட். சரி எடுங்க, ஒரு சீட் எடுங்க அதுலேருந்து. மேடம் மாதம் 5 பே பண்ணுவாங்க, 5000 பே பண்ணுவாங்க வீட்டு மனை. ஓகே. 2026 ஓகேங்களா? 2026 எடுத்து கொடுத்துருக்காங்க. எத்தனை மாதத்துக்கு கட்டினவங்களுக்கு? 5வது மாசம். 5வது மாதம் கட்டினவங்களுக்கு. ஓகே, கிட்ட வாங்க, எடுங்க. எத்தனை எடுக்கணும் இப்போது? வாஷிங் மிஷின் 5. 5. நீங்கள் இப்போ 1000 ரூபா கட்டினீங்க வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் குழுக்களில் ஜாயின் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? அதுக்கு தான் இப்போ வந்து உங்களுக்கு சாய் சொல்லியிருக்காரு, குழுக்கள் எடுங்கன்ட்டு. அப்படி தானே சாய்? 5 எத்தனை எடுத்துருக்கீங்க? 5 எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே. 1664 ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 584. நெக்ஸ்ட்டு 692. அதுக்கப்புறம் 1907. நெக்ஸ்ட்டு 2469. ஓகே. அடுத்தது 2 கிராம் தங்க நாணயம் 2 நபர். 2 கிராம் தங்க நாணயம் 2 நபர். 2 நபருக்கு 2 கிராம் தங்க நாணயம். 2 பேரோட இது எடுத்துக்கோங்க. 2 பேர் பாருங்க. 1750 ஓகேங்களா? 1750. நெக்ஸ்ட் 1295. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது 70 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு. 70 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு. போடு. 4 எடுத்துருமா? 70 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு. 70 கிராம். 70 கிராம்னா 70. 1 கிராம் இப்போ வந்து 200 போடு. 170 நினைக்கிறேன். 176. பாருங்க 2362. பாருங்க 70 கிராம் வெள்ளி நாணயம் உள்ளவங்களுக்கானது 2362. அதுக்கப்புறம் 398. நெக்ஸ்ட்டு 1102. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1783. நெக்ஸ்ட்டு 2455. ஓகே. அடுத்தது குக்கர் செட்டு 5 நபருக்கு. குக்கர் செட்டு 5 நபருக்கு. 5 நபருக்கு குக்கர் செட்டு. அப்போ 5 பேருக்கு குக்கர் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லைவில் பார்த்துட்ருக்குறவங்க அவங்க நம்பர் விழுந்துன்னா சொல்லுங்கள். அது நம்பர் என்ன இது போட்டிருக்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா பார்த்துவோம். அது வந்து அது அப்படியே வாசித்து சொல்லணும் அவங்ககிட்ட. எத்தனைம்மா? 5. ஓகே கொடுங்க. இப்போது லைவில் பார்க்குறவங்க கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் விழுந்துருக்குதும் நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. 1857. 1857 ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1431.
நெக்ஸ்ட்டு 1545, நெக்ஸ்ட்டு 1130, அதுக்கப்புறம் 272, 272. அதுக்கப்புறம் வந்து வெட் கிரைண்டர். எத்தனை பேருக்கு? 10 பேருக்கா? ஆமா மேடம், வெட் கிரைண்டர். 10 நபர், 10 பேருக்கு வெட் கிரைண்டர். ஓகே, 10 எடுங்க. நீங்கள் பார்க்காம எடுக்கலாம், நம்பர் பார்க்காமையே நீங்கள் எடுக்கலாம். கடகடன்னு நான் கார்டு எடுத்துடலாம். உங்களுக்கு 2268. ஓகேங்களா? நம்பர் பாருங்கள். 1 2 எத்தனை இருக்காங்க? 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ரைட். 2268. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2103, நெக்ஸ்ட்டு 1153, அப்புறம் 390, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2445, 2445, அதுக்கப்புறம் 1654, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1618, அப்புறம் 353. ஓகேங்களா? 2354, 366. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து மாதம் 6 மேடம். மாதம் 6. அப்போ இது முடிச்சுட்டோம். இது முடிச்சிருக்கா? இது எடுத்துருங்க. இப்போ ஒரே ஒரு சீட்டு எடுங்க. இது வீட்டு மனை. வீட்டு மனை 1,00,000. இப்போது 1,85,000 ரூபாய் வீட்டு மனை. இப்போ யார் அந்த அதிர்ஷ்டசாலி தெரியல. அந்த அதிர்ஷ்டசாலி வந்து 1682, 1682 அந்த அதிர்ஷ்டசாலி. பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது ஏர் கூலர் 2 நபருக்கு. ஏர் கூலர் 2 நபர். ஏர் கூலர் 2 நபருக்கா? இது எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் உங்களுக்கு? 6000. 6000 ரூபாய் நான் கட்டியிருக்கேன் இந்த மாதம், 6வது மாதம் எனக்கு அப்படின்றவங்களுக்கு 310 நம்பருக்கா பார்த்துக்கோங்க. 310 இருக்கா பார்த்துக்கோங்க. 1565. ஓகேங்களா? 1665. நெக்ஸ்ட்டு அடுத்தது 2 கிராம் தங்க நாணயம் 2 நபருக்கு. எத்தனை பேருக்கு? 2. 2 எடுங்க. 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம் தங்க நாணயம் 2 பேருக்கு. 2 கிராம் தங்க நாணயம் 1557. ஓகேங்களா? 1557. நெக்ஸ்ட்டு 1724. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது 80 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு. 80 கிராம் 80 கிராமா? 80 கிராம் வெள்ளி நாணயம். அது நல்ல ஒரு ப்ரைஸு. 80 கிராம் வெள்ளி நாணயம் உங்களுக்கு 6வது மாதம் கட்டினவங்களுக்கான குழுக்கள் இது நடைபெறுது. 4. ஓகே, 4 1897. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1616. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2281, அதுக்கப்புறம் 1871. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறம் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் 5 நபருக்கு. எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் 5 பேருக்கு. 5 பேருக்கு எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர். 4th மந்த்து குழுக்கள் சீட்டு என்னது படிங்க சார். போடலையா? போட்டிருக்கேன்னா நம்பர் 14. 4th மந்த்து சீட்டு கேட்டிருக்காங்க. 4th மந்த் முடிஞ்சிச்சுல, குளிக்கட்டோம்ல நம்ம. 1573. 1773. நெக்ஸ்ட்டு 415. ஓகேங்களா? 986. நெக்ஸ்ட்டு 1181. நெக்ஸ்ட்டு 915. ஓகேங்களா? இப்போது நீங்கள் இதில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா, சுமதி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4th மந்த் குழுக்கள் சீட்டு போட்டிருக்கேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க மேடம் வந்து நீங்கள் நேரில் பார்த்துட்ருக்கீங்க, லைவில் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து நீங்கள் 4th மந்த் குழுக்களோடு உங்களை நம்பரை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன விழுந்திருக்குன்றது நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புகிறோம் மேடம். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு மைக்ரோவேவ் ஓவன் 10 நபருக்கு. மைக்ரோ ஓவன் வந்து எத்தனை பேருக்கு? 10 எடுத்துருங்க. நீங்கள் 10 சீட்டு எடுங்க. ஆ, பத்து மைக்ரோ ஓவன் 1254. ஓகேங்களா?
1254. நெக்ஸ்ட்டு 1898. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 750. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 151. அதுக்கப்புறம் 910. நெக்ஸ்ட்டு 183. அப்புறம் 1306. நெக்ஸ்ட்டு 2227. அப்புறம் 2128. 34. ஓகே, இதில் யாரா நம்பர் விழுந்திருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அவங்க நம்பர் யாராக இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நேரில் வந்திருக்கிறவங்களும் சரி, லைவில் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்ததுப்பா மேடம் மாதம் 7. மாதம் 7. மாதம் 7 வந்து முதல் வந்து வீட்டு மனை அவங்களுக்கு. அந்த வீட்டு மனையில் வந்து இப்போது 7000 ரூபாய் நான் செலுத்தி உள்ளேன்ற நபர்களுக்கு இப்போ யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மனை வந்துருக்கு அவங்களுக்கு. மேடம் ஒரு சீட்டு எடுங்க இதுலேருந்து. அடுத்த மாதம் உங்களுது 7ஆ? 1858. பாருங்கள், என்ன செக் பண்ணிக்கோங்க. 1888. 58. இது வந்து வீட்டு மனை விழுந்திருக்கு. ஓகேங்களா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு கிச்சன் அண்ட் டின்னர் செட் 2 நபருக்கு. 2 நபருக்கு கிச்சன் அண்ட் டின்னர் செட்டு. எத்தனை மாதம் இது? 7. 7வது மாதம் கட்டுறவங்க யாருன்னா கட்டுறது இருந்தால் பாருங்கள். அது அவங்களுக்கு வெறும் 1184. 1184. நெக்ஸ்ட்டு 240. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது 2 கிராம் தங்க நாணயம் 2 நபருக்கு. 2 கிராம் தங்க நாணயம். எத்தனாவது மாதம் கட்டினவங்களுக்கு இது? 7வது 7வது மாதம் கட்டியவங்களுக்கான குழுக்கள் நடைபெறுது 2023. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2246. ஓகே, அடுத்தது 100 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு. 100 கிராம் 100 கிராம் சில்வர் 4 நபருக்கு. 100 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு. 4 நபருக்கு. 100 கிராம் வெள்ளி நாணயம் 1079. அப்புறம் 1486. 336. 769. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது ஃப்ரிட்ஜ் 5 நபருக்கு. ஃப்ரிட்ஜு 5 நபருக்கு. 5 கார்டு எடுத்துருங்க. ஆமாம், அதான் நான் பதில் கொடுத்தேன். சொல்லிட்டேங்க. இப்போ ரிப்ளை கொடுத்தேனே, நீங்கள் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு அப்படி சொன்னேன்னு. 1700. ஓகேங்களா? 1700. நெக்ஸ்ட்டு 55. 2478. நெக்ஸ்ட்டு 1273. நெக்ஸ்ட்டு 1853. ஓகேங்களா? அடுத்தது சோஃபா 10 நபருக்கு. இது எத்தனை மாதம்? மேடம் 7th மந்த். 7th மந்த். 10 எடுத்துருங்கம்மா. இது எத்தனை மாதம் கட்டணும் உங்களுக்கு? 7000 யாரெல்லாம் 7000 பே பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கான கொடுக்கல். இப்போ பாருங்கள், 1509. ஓகேங்களா? 1. ரெண்டாவது 880. ஓகேங்களா? அப்புறம் 1809. 1613. 1051. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1697. 1697. ஓகேங்களா? 1391. நெக்ஸ்ட்டு 1134. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2110. 503. ஓகே, இது 8th மந்த்தா? இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது 8th மந்த். 7th மந்த் நீங்கள் ஓகே, நீங்கள் போகலாம். ஓகே, தேங்க்யூ. நீங்களும் கார்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க குழுக்கள் நீங்கள் போடுங்க. வந்து இப்போ யார் குழுக்கள் எடுக்கிறது? சாய் வந்துடு. நீ எப்படி சாய் இப்படி வந்துடு. சாய் வா. சாய் இங்கே வா. வாங்க சார். சார் லைவ் போயிட்டு இருக்கோம். இது வந்து எத்தனாவது மாசம்? 8th மந்த். 8th மந்த். ஓகே, நீ மேடம் எவ்வளோ நிற்பாங்க? சாய் சரி வாங்க, நீங்கள் எடுத்துருங்க மேடம். நெக்ஸ்ட் சாய் வர வச்சோம். இது வந்து 8வது மாச குழுக்கள். 8வது மாச குழுக்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வீட்டுமனை நம்பர் 1814. அதுக்கு அடுத்தது டைனிங் டேபிள் 2 நபருக்கு.
அம்மா 2 சீட் எடுங்க. இது வந்து எத்தனாவது மாதம்? 8வது மாசம். இது வந்து 8வது மாதம். டைனிங் டேபிள் 2 நபர்களுக்கு. ஒன்று வந்து 079, ஒன்று வந்து 614. 2 grams கோல்டு காயின் 2 நபருக்கு. இரண்டு நபருக்கு. 2 கிராம் கோல்டு 2 கிராம் கோல்டு காயின். இது வந்து 2 நபருக்கு. 1740 1290. ஆண்ட்ராய்டு டிவி 32 இன்ச் 4 நபருக்கு. ஆண்ட்ராய்டு டிவி 30 இன்ச் 4 நபர்களுக்கு. 1213 2224 1892 1746. மைக்ரோ ஓவன் 5 நபருக்கு. 5 டிக்கெட். மைக்ரோ ஓவன் 5 நபருக்கு. 1801 சரி வா போறோம். 943 286 520 942. அதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் 10 நபருக்கு. 10 டிக்கெட் மேடம். 10 எடுங்க. 10 எடுங்க. சரி நோட் பண்ணுங்க. சுமந்தி ஜெயந்தி எல்லாம் போட்டு நடுக்கட்டும் வச்சுக்கிட்டேன். 7 ஆள் இருக்காங்க நடுக்கட்டும். 8 9 10. சொல்லுப்பா. இது ஆண்ட்ராய்டு மொபைல் 10 நபருக்கு சொல்லுங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் 10 நபருக்கு. 2100 665 1166 991 2371 1965 1374 1835 2296 1414. அதுக்கு அடுத்து மாதம் 9 வீட்டு மனை 1. மாதம் 9வது. மாதம் 9வது. அது கீழே வச்சு. சார் மாதம் 9 9th மந்த் யார் அந்த 9000 பே பண்ணிருக்காங்களோ யார் யார் வந்து 9 மாதம் 9000 ருபீஸ் யார் பே பண்ணிக்கிறாங்களோ கரெக்டாக பே பண்ணுறவங்களுக்கு முதல் ப்ரைஸு வீட்டு மனை 1032 10 32 1032 வீட்டு மனை. அப்புறம் டேப்லெட் 2 நபருக்கு. ஸ்மார்ட் 2 ஓபன். 9ஆம் மாதம் தான் இது. ஆமா 2 இது 9வது மாதம். செகண்ட் ப்ரைஸ் டேப்லெட். என்னது ஃபுல் பேர் என்னது? டேப்லெட் தான். டேப்லெட். டேப்னு வாங்குறதுக்கு டேப்லெட்டு. அது ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 648 648. செகண்டு 771. 2 கிராம் தங்க நாணயம் 4 நபருக்கு 4 டிக்கெட்ஸ். இது 9வது மாதம் குழுக்கள். 9வது மாதம் கரெக்டாக குழுக்களில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இது பேமெண்ட் பண்ணவங்களுக்கு நம்பர் சொல்லு. 4 பேருக்கு என்னது? 2 கிராம் தங்க நாணயம் 301 1365 023 1864.
ம். அது 125 கிராம் வெள்ளி நாணயம் 3 நபருக்கு 125 கிராம்ஸ் ஆஃப் சில்வர். 9 மாசம் யாரு வந்து குழுக்கள்ல வந்து இப்போ 1000 ரூபாய் கட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெள்ளி நாணயம் வெள்ளி நாணயம் வெள்ளி 125 கிராம். 125 கிராம் வெள்ளி நாணயம் 3 பேருக்கு 2076 303 ஹலோ 502. மேடம் நான் பிரச்சனை பேசுறேன். ம். கொடைக்கானல் டூர் 10 பேர் கொடைக்கானல் டூர் ட்ரெயின் 10 பேருக்கு 10 பேருக்கு வந்து 10 பேருக்கு கொடைக்கானல் டூரு 9 மாதம் யார் வந்து இந்த குழுக்களில் வந்து 1000 ரூபாய் மாதம் வந்து தவறாமல் கட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடைக்கானல் டூரு 10 நபர் 10 சீட் எடுங்கம்மா. கஷ்டமா சார் வாங்க அடுத்து நீங்க தான் அப்படின்னா வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. கொடைக்கானல் டூர் 10 நபருக்கு 9வது மாதம் தவறாமல் மாதம் 1000 ரூபாய் கட்டினவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நபர் 1843 10 பேருக்கு 689 1224 1224 2015 1510 117 879 1538 1538 1211 1211 2485 2485 அடுத்தது மாதம் 10 வீட்டு மனை ஒருத்தருக்கு மாதம் 10 தவறாமல் வாங்க வாங்க 10வது மாதம் சொல்லி முத 10வது மாசம் குழுக்கள் மாசம் 1000 ரூபாய் கட்டி நல்லா குலுக்கி எடுத்துருங்க. 10,000 ரூபாய் யாராவது பே பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு சீட் நடக்குது இப்போ. இது 10,000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் 10 மாசம் இது கண்டினியூவாக கட்டினவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வீட்டு மனை இலவசமாக 2284 2284 வீட்டு மனை இலவசம். ம். சார் அடுத்தது 2 கிராம் தங்க நாணயம் 2 நபருக்கு சார் 2 டிக்கெட் குலுக்கி 10வது மாதம் தவறாமல் 1000 ரூபாய் கட்டினவர்களுக்கு 10,000 ரூபாய் கட்டினவங்களுக்கு 2 நபருக்கு 2 கிராம் தங்க நாணயம் 2 நபருக்கு 2 கிராம் தங்க நாணயம் 1500 1500 1972 1972 2 நபருக்கு. அக்வா சிஸ்டம் 5 நபருக்கு 5 கார்டு எடுங்க. பத்தாவது மாதம் அக்வா சிஸ்டம் 5 நபருக்கு 5 பேருக்கு 1281 146 1797 2215 1571. வாஷிங் மிஷின் 5 நபருக்கு 5 குழுக்கு 5 சீட் எடுங்க. இது வாஷிங் மிஷின் 10வது மாதம் குழுக்கள் வாஷிங் மிஷின் 5 நபருக்கு 899 1946 659 2064 600. அடுத்தது ஏற்காடு சுற்றுலா 10 நபருக்கு இந்த 10 மாதம் 1000 ரூபாய் கட்டினவங்களுக்கு
கார்பன் ஷீட் இல்ல புது பில் கொடுத்தாரு சரிங்களா அங்கே இருக்குது பாருங்க, இன்னொரு டேபிள் இருக்குது பாருங்க. சார் ஏற்காடு சுற்றுலா சார் இது இது 10 மாதம் மாதம் 1000 ரூபா கட்டினவருக்கு ஏற்காடு சுற்றுலா 10 நபருக்கு 1499 1745 2071 970 969 1554 ஹலோ 177 177 1570 2418 1360. இப்போ வந்து முடிச்ச பார்த்து சார் 10 மாசம் முடிச்சு இது அடுத்து இப்போ இந்த 10 மாதம் முடிஞ்சிடுச்சு. இது 16வது மாதம் 11 மாதம் 1000 ரூபா கட்டினவங்களுக்கு இப்போ தேவனா? 11,000 கட்டி உங்களுக்கான குழுக்கள் நடைபெறுது. 11,000 ரூபா வந்து கட்டினவருக்காக குழுக்கள் நடைபெறுது. மாதம் 1000 ரூபா 11 மாதம் கட்டினவர்களுக்கு குழுக்கள் நடைபெறுகிறது. முதல் பிரைஸு வீட்டுமனை 1681, வீட்டுமனை இலவசம் 1681. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 16வது மாதம், அது 11th மந்த்து, வீட்டுமனை 1681. விடுங்க. அதுக்கு அடுத்து 3 கிராம் தங்க நாணயம் ஒரு நபருக்கு சோ ஒட்டிக்கிறது குடும்பங்க 3 கிராம் தங்க நாணயம் ஒரு நபருக்கு 1066 ஏட்டிங்களா? அப்புறம் டைனிங் டேபிள் 8 டிக்கெட் டைனிங் டேபிள் 11 மாதம் குழுக்கள்ல 11 மாதம் வந்து பணம் கட்டி வர்றதுக்கு டைனிங் டேபிள் எத்தனை? டைனிங் டேபிள் 8 நபருக்கு. டைனிங் டேபிள் 8 நபருக்கு 2285 1080 1790 2001 2001 968 849 207 1772 1772. டபுள் காட் பெட்டு 10 பேருக்கு 10 சீட் எடுங்க. 11வது மாதம் குழுக்கள் 11வது மாதம் 11 மாதம் பணம் கட்டியவர்களுக்கு டபுள் காட் பெட்டு 10 நபர்களுக்கு. முதல் நபர் 1299 1299 507 507 601 601 அது 1165 1165 2365 2365 1263 1263 496 496 248 248 2288 2288
2288 1362 1362 முடிச்சா சார் ஆமா முடிஞ்சிச்சு. மாதம் 12 வீட்டு மனை ஒண்ணு. மாதம் 12 இது இது வந்து 12வது மாச குழுக்கள் மாதம் 1000 ரூபாய் கட்டினவர்களுக்கு 12,000 யாராவது பே பண்ணிருக்காங்களோ வீட்டு மனை 12,000 வீட்டு மனை 12வது மாசம் கட்டினவங்களுக்கு முதல் பிரைஸ் வீட்டு மனை இலவசம் 16-19 16-19 ம் 3 கிராம் தங்க நாணயம் ஒரு நபருக்கு. ம் 3 கிராம் தங்க நாணயம் ஒரு நபருக்கு 499 ம் 150 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு 150 கிராம்ஸ் சில்வர். 150 கிராம் வெள்ளி நாணயம் 4 நபருக்கு எத்தனாவது மாசம் 12. இது 12வது மாசம் 23-64 313 23-63 025 25 ம் டெல்லி ஆக்ரா டூர் 10 டெல்லி ஆக்ரா டூரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் 2 எடுத்துருங்க சார். 2 நம்பர். இது ஆண்ட்ராய்டு மொபைல் 2 நபருக்கு 21-51 இது இது வந்து 12வது மாசம் 12,000 கட்டினவங்களுக்கான குழுக்கள். இது ஆண்ட்ராய்டு மொபைல் 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. இன்னொரு நபர் 15-34 1534 அடுத்தது டெல்லி ஆக்ரா டூர் 10 நபருக்கு. டெல்லி ஆக்ரா டூர் 10 நபருக்கு 12 மாச குழுக்கள்ல 12,000 கட்டினவங்களுக்கு டெல்லி ஆக்ரா டூர் 10 நபருக்கு 10 நபருக்கு சார் வாங்க. நீங்க வாங்க. சொல்லுப்பா 10 நபர் யாரு என்ன இது டூரு சார் டெல்லி ஆக்ரா டூர். இது 12 மாசம் 12,000 கட்டினவங்களுக்கு 10 நபருக்கு டெல்லி ஆக்ரா டூர். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் நபர் 20-48 பில் வாங்கி போங்க. 20-48 அப்புறம் 13-51 718 718 13-16 318 19-11 073 73 951 1004 1004 551 அடுத்து 13வது சார். அவர் சொல்லுவார். 13வது மாசம் குழுக்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு 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 நம்பர் எடுப்பாங்க. வீட்டு மனை வீட்டு மனை இலவசம் 2256 வீட்டு மனை இலவசம் எத்தனாவது மாதம் 13வது மாசம். அப்ப ரெண்டா சொல்லு எடுப்பா. தங்க நாணயம் ஒரு பேருக்கு. 3 கிராம் தங்க நாணயம் 3 சீட் எடு. 3 கிராம் தங்கம் நாணயம் ஒருத்தருக்கு ஒரு 3 கிராம் தங்கம் திருப்பி போடுப்பா. ஒருத்தருக்கு எடுக்கணும். 3 கிராம் தங்கம் நாணயம் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஒன்று தான் எடுக்கணும். 3 கிராம் தங்கம் நாணயம் ஒரு ஒரு நபருக்கு 10-19 10-19 சொல்லுப்பா. 180 கிராம் வெள்ளி நாணயம் 180 கிராம் வெள்ளி நாணயம் 4 பேருக்கு. 4 பேருக்கு 4 சீட் எடுத்து கொடுக்குறாங்க. 5 எல்லாம் கொடுக்கக்கூடாது. 13 மாசம் கட்டியிருந்தா இது 13 மாசம் தவறாம கட்டியிருந்தா 4 நபருக்கு 180 கிராம் வெள்ளி 150 கிராம் வெள்ளி 4 பேர்ல ஃபர்ஸ்ட் நபர் 1982 ரெண்டாவது நபர் 128 மூணாவது நபர் 128 மூணாவது நபர் 1410 நாலாவது நபர் 1002 1002 1002 டேப்லெட் 2 பேருக்கு. டேப்லெட் 2 பேருக்கு வந்து எத்தனாவது மாசம் 13ஆம் மாசம் 13வது மாசம் டேப்லெட் 2 பேருக்கு. முதல் நபர் 332
ரெண்டாவது நபர் 15-24. அவரை சைடுப்பா. எத்தனை? டெல்லி ஆக்ரா டூர் டில்லி ஆக்ரா டூர் 10 பேருக்கு 10 பேருக்கு 10 டிக்கெட் தான் எடுக்கணும்பா. 13 மாசம் கட்டினவங்களுக்கு 13 மாசம் கட்டியவர்களுக்கு டில்லி ஆக்ரா டூர் 10 நபருக்கு 10 முதல் 5 எடு. கீழே கீழே விழுந்து. முதல் ஒரு 5 எடுங்க, அப்புறம் ஒரு 5 எடுத்து கொடுங்க. ஒன்று 5 எடுத்து கொடுங்க. அப்போ க்ளீனாக இருக்கும். 1 2 3 4 5 அதுதான் 1 2 3 4 5. என்ன டூர் இது? டெல்லி ஆக்ரா டூர் டில்லி ஆக்ரா டூர் 10 நபருக்கு. எத்தனாவது மாதம்? 13 மாசம் 13வது மாதம். முதல் நபர் 414 16-01 12-57 997 216 216 13-20 13-20 13-20 13-20 13-54 378 22-51 732 732 14 மாசம் 14th month 14 மாசம். நல்ல புழுகு. யார் யாரெல்லாம் 14,000 பே பண்ணிருக்கீங்களோ அவங்களாம் பாருங்க. ஸோ 14,000 பேமெண்ட் பண்ணியிருக்கவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் இப்போ குழுக்கள் நடக்குது. 14,000 மாதம் 1000 ரூபா. 14 மாசம் கட்டியவருக்கு வீட்டு மனை முதல் பிரைஸ் வீட்டு மனை. முதல் பிரைஸ் வீட்டு மனை இலவசம். 2492 2492. சொல்லுப்பா. அடுத்தது வந்து 5G மொபைல் 2 பேருக்கு சார். 5G மொபைல் 2 பேருக்கு. 2 கார்டு எடுக்கணும்ப்பா, 3 எடுக்கக்கூடாது. கன்ஃபியூஷன் ஆகிடும். சரி பரவாயில்ல. என்ன ஃபோன்பா? சார் 5G மொபைல் சார். 5G மொபைல் ஃபோன் 2 பேருக்கு 21